அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹ் நம்ம போன கிளாஸ்ல புவியீர்ப்பின் கீழான இயக்கத்தோட தொடர்புடைய சில மேலதிகமான கேள்விகளை பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்றைய கிளாஸ்ல நாம புவியீர்ப்பின் கீழான இயக்கத்திலிருந்து அடுத்த டொபிக்குள்ள நாம போறோம். சரியான அடுத்த டொபிக்குள்ள போறோம். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இது இருக்கும். சரியான மெக்கானிக்ஸை பொறுத்தவரையில நேர்கோட்டு இயக்கத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இது இருக்க போகுது. பாத்தீங்கன்னா இருந்தால் நாம இதுவரைக்கும் கிடையான பொருட்களோட இயக்கம் சம்பந்தமா படிச்சிருந்தோம். அதுக்கு அடுத்ததா நிலைக்குத்தான இயக்கங்கள் சம்பந்தமா படிச்சோம் இல்லையா? சோ நம்ம பொதுவா படிச்சிருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒன்று கிடையான இயக்கம், அடுத்தது நிலைக்குத்தான இயக்கம். ரைட். இப்ப நாம பேச போற பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிடை இயக்கத்தையும் நிலைக்குத்து இயக்கத்தையும் சேர்த்த ஒரு இயக்கத்தை பத்தி பேச போறேன். கிடை நிலைக்குத்து இது ரெண்டும் கம்பைனான ஒரு இயக்கத்தை பத்தி தான் நாம பேச போறோம். சோ அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நாம எரியம் அப்படின்னு சொல்லலாம். எரியம் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எரியம் அல்லது எரிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எரியம் அல்லது எரிய இயக்கம் சொல்லக்கூடிய பகுதி. சரியான ரைட். ஓகே, அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. முதலாவதா எரியம் அல்லது எரிய இயக்கம்னு போடுங்க. ப்ரொஜெக்டைல் அல்லது ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி போட்டுக்கொள்ளுங்க. ரைட். கவனிங்க, நாம ஒரு பொருளை நிலைக்குத்தா மேல் நோக்கி எறிகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு பொருளை நாம நிலைக்குத்தா மேல் நோக்கி எறிகிறோம்டா இந்த பொருள் அப்படியே மேலுக்கு போயிட்டு டைரக்டா அப்படியே கீழுக்கு வரும் இல்லையா? சோ சரியா நம்ம நிலைக்குத்தா அப்படி எரிஞ்சிருந்தா இது போறதும் வாரதும் அதே பாதையில இருக்கும். அப்படித்தானே? ரைட். இதே இது நாம ஒரு பொருளை நிலைக்குத்தாக எறியாம கிடையாக எறியாம ஒரு குறிப்பிட்ட கோணத்துல எறிய போறோம். அதாவது நான் இப்ப ஒரு பொருளை உதாரணமா இப்படி எறிகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த எங்கல்ல எறிகிறேன், இப்படி எறிகிறேன். ரைட். அதாவது கிரிக்கெட்ல ஒரு சிக்ஸர் போற ஒரு போலை யோசித்து பாருங்க. ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய என்ன ஒரு சிக்ஸரை யோசித்து பாருங்க. அந்த போல்ட இயக்கம் எப்படி இருக்கும்? அந்த போல்ட இயக்கம் இப்படியான ஒரு அமைப்புல இருக்கும் இல்லையா? சோ இந்த இயக்கத்தை தான் நாம எரிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப நிலைக்குத்தாகவும் இல்லை, கிடையாகவும் இல்லை, ரெண்டுக்கும் இடையிலான ஒரு இயக்கம். இதைத்தான் நாம எரிய இயக்கம்னு சொல்றோம். அந்த அடிப்படையில இந்த எரிய இயக்கத்தை எடுத்தீங்கன்னா, நாம ஒரு பொருளை இங்கிருந்து தரையிலிருந்து நாம ஒரு பொருளை குறிப்பிட்ட ஒரு கதியில, உதாரணமா வி எனும் கதியில, ரைட், தீட்டாங்கிற எரிய கோணத்துல எறிகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. நாம ஒரு பொருளை விங்கிற கதியில தீட்டா எனும் கோணத்துல எறிகிறோம்னு எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எரியக்குள்ள இந்த பொருள், ரைட், உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கிரிக்கெட்ல பார்த்திருப்பீங்க, நீங்களும் உங்களோட அன்றாட லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இப்படி எரிஞ்சிங்களா இருந்தா இந்த பொருளுடைய இயக்கம் இந்த மாதிரி எரியக்குள்ள இந்த பொருளுடைய இயக்கத்தை நம்ம அவதானிப்பமா இருந்தால் அது இப்படியான ஒரு பாதையில போறதை காணலாம். அப்படிதானே? அந்த பொருள் இந்த மாதிரியான ஒரு பாதையில போகும். சரியானே? இது எல்லாருக்குமே தெரியும். ரைட். இப்ப கவனிங்க, இப்ப இந்த பொருளை நீங்க விங்கிற கதியில எறிஞ்சீங்க. இந்த பொருள் எரியப்படக்குள்ள இது கிடையோட அமைக்கின்ற கோணத்தை நாம தீட்டா அப்படின்னு சொல்றோம். எனவே இது என்ன கதியில எரியப்பட்டிக்கோ அதைத்தான் நாம எரியல் வேகம் அப்படின்னு சொல்ல போறோம். இதான் எரியல் வேகம். அடுத்தது இது கிடையோட அமைக்கின்ற கோணம். இதை நாம எரிய கோணம்னு சொல்ல போறோம். இது எரியல் வேகம், இது என்ன எரிய கோணமாக இருக்குது. இப்ப நீங்க இந்த பொருளை எறிஞ்ச உடனே நல்லா யோசித்து பாருங்க. இந்த பொருள்
மேல் நோக்கி இப்படி இயங்குற இந்த சந்தர்ப்பத்துல நமக்கு வர வேண்டிய முதலாவது கேள்வி, ஏன் இந்த பொருள் இந்த பாதையில இயங்கி நிக்கி? சோ நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த பொருள் இந்த பாதையில கீழுக்கு வந்து விழுந்ததுக்கான காரணம் என்ன? தரையிலிருந்து எறியப்பட்ட பொருள் இப்படியே போய் மீண்டும் தரையில வந்து விழுந்ததுக்கு என்ன காரணம்? எஸ், சின்ன ஒரு விஷயம் இல்லையா? என்ன காரணம்? கிராவிட்டி, ஈர்ப்பு விசை தான் காரணம். அப்படிதானே? பூமியில ஈர்ப்பு விசை காரணம். ஒருவேளை பூமிக்கு ஈர்ப்பு விசை இல்லை அல்லது ஈர்ப்பு விசை இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்க இந்த பொருளை எறியறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் இந்த பொருளை இந்த விங்கிற கதியில தீட்டாங்கிற கோணத்துல எறிகிறேன். ஒருவேளை இது ஈர்ப்பு புலமே இல்லாத ஒரு பிரதேசம் வச்சுக்கொண்டா இந்த பொருள் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா, ரைட், ஈர்ப்பு விசையோ எந்த தடை விசையோ இல்லைன்றால் இந்த பொருள் ஸ்ட்ரைட்டா இப்படியே போகும், நேருக்கு அப்படியே போயிருக்கு. அப்ப ஈர்ப்பு விசை இருக்க போனதாலதான் இது மேலுக்கு போன அந்த பொருள் மறுபடியும் கீழுக்கு வந்து சேருது. ரைட், இப்ப நாம விடயத்துக்கு வருவோம். அப்ப இந்த இயக்கத்துக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்றோம்? எறிய இயக்கம். ரைட், இப்ப இந்த எறிய இயக்கத்துல நாம இந்த இயக்கத்தை ஆராயறதுக்காக நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்துவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி எறிய இயக்கத்தை பொறுத்த வரையில நம்ம இணைஞ்சிருக்கிறோம் நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை அப்ளை பண்ணி இருக்கிறோம் இல்லையா? நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை நாம் இணைஞ்சிருக்கிறோம்னா பயன்படுத்தி இருக்கிறோம். இதுல எறிய இயக்கத்தில் நேர்கோட்டு இயக்க நிலைக்குத்து இயக்கத்தில எல்லாம் நம்ம நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி இருக்கிறோம். இதுல என்ன விஷயம்னா, நான் இந்த எறிய இயக்கத்தை ஆராயறதுக்கு நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பயன்படுத்த போறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உதாரணமா இங்க இருந்து இந்த பொருள் இப்படியே போவக்குள்ள, உதாரணமா இங்க இருந்து இங்க வந்துட்டு, இப்ப இந்த பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்கக்குள்ள இவர இயக்கத்துக்கு நாம நேர்கோட்டு இயக்க சமன்பாடை போனோமா பாவிக்க போனோமா இருந்தால் நமக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஒன்று வரும். என்ன சேலஞ்சுனா, நாம படிச்சிருக்கிற நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள் என்பது, ரைட், நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள் என்பது யாதேனும் ஒரு திசையில பயன்படுத்தப்படுகின்ற சமன்பாடு. உதாரணமா நாம பார்த்தோம், நேர்கோட்டு இயக்க சமன்பாடு ஒன்று நிலைக்குத்தா பாவிக்கலாம் அல்லது கிடையாக பாவிக்கலாம். இப்படி ஒரு குறிப்பிட்ட டிரெக்ஷன்ல தான் நேர்கோட்டு இயக்க சமன்பாடை நாம பாவிப்போம் இல்லையா? ஆனா இங்க யோசித்து பாருங்க, இந்த எறிய இயக்கத்துல ஒவ்வொரு கணமும் இவர இயக்கத்திட திசை மாறிக்கிட்டு இருக்குதா இல்லையா? நல்லா பாருங்க, இங்க இருந்து எறியப்பட்ட இந்த பொருள்ல இயக்கத்தை எடுத்தீங்கன்னா இவர இயக்கம் ஒவ்வொரு கணமும் என்ன செய்யுது? மாறிக்கிட்டே இருக்குது. அப்படித்தானே? இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி எறிஞ்ச உடனே இந்த பொருள் இப்படியே போகுது. ஒவ்வொரு கணமும் அதுல இயக்க திசை மாறுது. இப்படி இப்படி என்ன செய்யுது? மாறிக்கிட்டான போகுது. எனவே ஒவ்வொரு கணமும் இதுல இயக்க திசை மாறுவதனால் நாம இந்த பொருளுக்கு இதுல இயக்கத்துக்கு டைரக்டா நேர்கோட்டு இயக்க சமன்பாடு பாவிக்க இயலாம். ஏன் பாவிக்க இயலாது? ஏன்னா ஒவ்வொரு கணமும் இதுல திசை என்ன செய்யுது? மாறுது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பெரிய இயக்கத்துல இயக்கத்திட வேக திசையை யோசிப்போமா இருந்தா, எரிய இயக்கத்துல ஒரு பொருளோட வேகத்திட திசையை நாம யோசிக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எப்பயுமே வேகமானது எரிய பாதையில தொடரி திசையில தான் இருக்கும். உதாரணமா இந்த இடத்திலிருந்து நீங்க எரியக்கூட இந்த வேகம் இந்த திசையில இருக்குதா? இப்ப இந்த பொருள் இங்க வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த டைம்ல இவர வேகத்திட திசை இப்படி இருக்கு. இங்க வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இப்ப வேகத்திட திசை இப்படி இருக்கு. இங்க வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இப்ப வேகத்திட திசை இப்படி இருக்கு. அதாவது ஒவ்வொரு கணமும் வேகத்திட திசை மாறிக்கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு கணமும் என்ன செய்யும்? வேகத்திட திசை மாறிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப எரிய இயக்கத்துல வேகத்திட திசை என்ன செய்யுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப தொடர்ந்து வேகத்திட திசை மாறுறதால இவருக்கு நாம் என்ன செய்யலாம்னா ஒரு திசை, இந்த எரிய பாதை வழியே நேர்கோட்டு இயக்க சமன்பாடு பாவிக்க இயலாம். ரைட். அப்ப முதல் விஷயம் என்னன்னா, ஒரு பொருள் இயங்கக்குள்ள, சரியா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு பொருள் இயங்கக்குள்ள அது இயங்குகின்ற பாதையிட தொடலி திசையில தான் எப்பொழுதும் வேகம் காணப்படும். இது ஒரு பொதுவான முடிவு. இது ஒரு பொதுவான முடிவு.
அதாவது என்னண்டா, இப்ப உதாரணமா ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருள் இந்த மாதிரி வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த நேரத்துல இந்த பொருளுக்கு இந்த இடத்துல வேகத்தில திசை என்னன்னு கேட்டா, நீங்க இந்த இடத்துல வட்டத்துக்கு வரைகின்ற தொடலி கோட்டிட திசை தான் வேகத்தில திசை. இந்த இடத்துல வேகத்திட திசை என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல நீங்க வரைகின்ற தொடலி கோட்டிட திசை தான் வேகத்திட திசை. இந்த இடத்துல வேகத்திட திசை தொடலி கோட்டு திசை, இங்கே தொடலி கோட்டு திசை. இந்த இடத்துல வேகத்திட திசைன்னு அந்த இடத்துல நீங்க வரைகிற தொடலி கோட்டிட திசை தான். அப்ப எப்பயுமே ஒரு இயக்க பாதையில தொடலி கோடு தான் வேகத்திட திசையாக இருக்கும். விளங்குதா? இப்ப உதாரணமா ஒரு வாகனம் இப்படி போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வாகனம் ஒரு பாதையில இப்படி போகுதுன்னு வச்சுக்கொள்வோம். சோ இந்த வாகனம் இந்த இடத்தால போவக்குள்ள ஒரு ரோட்ல இப்படி போகுது, இந்த டிரெக்ஷன் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கொண்டால், இந்த இடத்தால போவக்குள்ள இந்த வாகனத்தில வேகத்தில திசை உதாரணமா இப்படி இருக்கு. இந்த வாகனம் இந்த இடத்தால போவக்குள்ள இந்த வாகனத்தில வேகத்தில திசை இப்படி இருக்கு. விளங்குதா? இந்த இடத்தால போவக்குள்ள எப்படி இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எப்பயுமே இது ஒரு பொதுவான ஒரு முடிவு. எந்த அளவுக்குன்னா, இந்த விஷயத்தை நாம எங்கேயும் அப்ளை பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் அப்படின்னு ஒரு பாடம் படிக்கும். அங்க கூட நாம இந்த தியரியை வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். உதாரணமா 2018 ஆண்டு வந்த 49வது 2018 ஆண்டு வந்த 49வது ஒரு எம்சிக்கு கேள்வி உண்டு. அதாவது மின்காந்த தூண்டல் சொல்லக்கூடிய பகுதியில் வரக்கூடிய ஒரு கேள்வி. அதுல கூட ஒரு வாகனம் இந்த மாதிரியான ஒரு பாதையில போகக்குள்ள அங்க தூண்டப்படுற வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வரும். அந்த கேள்வியில கூட நம்ம இந்த தியரியை அப்ளை பண்ணுவோம். அதாவது ஒரு பொருள் இயங்கும் போது அது இயங்குகின்ற பாதையில நீங்க வரைகின்ற தொடலி கோடு தான் அந்த இடத்தில் இருக்கிற அந்த பொருளோட வேகத்திட திசையை தரும். சரியா? அப்ப இங்க வேகத்திட திசை எப்படி இருக்குது, இங்க வேகத்திட திசை எப்படி இருக்குதா, அந்த அடிப்படையில எரிய இயக்கத்துல வேகத்திட திசை இந்த தொடரி பாதையில எப்படி வரும். எனவே இந்த எரிய இயக்கத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. சரியா ஆகவும் உயர் புள்ளியில, அதி உயர் புள்ளியில இந்த தொடரிக்கோடை நீங்க வரைஞ்சீங்கண்டா, இந்த பொருளுக்கு நீங்க அதி உயர் புள்ளியில தொடரிக்கோடை வரைஞ்சா அந்த கோடு கிடையாக இருக்குது. எனவே எரிய இயக்கத்துல அதி உயர் புள்ளியில வேகத்தில திசை கிடையாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சரியா? அப்ப ஃபைனலி நாம் என்ன சொல்ல வாரோம்? எரிய இயக்கத்தில் வேகம், இயக்க திசை ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டிருப்பதனால் எரிய பாதை வழியே நம்மளால நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பயன்படுத்த முடியாது. ரைட்டா? ஏற்றுக்கொள்றீங்களா? பெரிய பாதை வழியே நேர்கோட்டு இயக்க சமன்பாடு பயன்படுத்த முடியாதுங்கிறத ஏற்றுக்கொள்றீங்களா? மனதால ஏற்றுக்கொள்றீங்களா? நான் என்ன மீன் பண்றேன்? ஏன்னா நேர்கோட்டு இயக்க சமன்பாடு ஒரு டிரெக்ஷன்ல பாவிக்கலாம்னு படிச்சிருக்கிறோம். ஒன்று நிலைக்குத்தா பாவிக்கிறேன்னா மேல் நோக்கியா, கீழ் நோக்கியா, கிடையாவா, ஏதோ ஒரு டிரெக்ஷன்ல பாவிக்கலாம். இங்க என்ன டிரெக்ஷனை சொல்ல போறீங்க? ஏன்னா ஒவ்வொரு கனவும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த பாதை வழியே நீங்க நேர்கோட்டு இயக்க சமன்பாடு பாவிக்க இயலாது. இதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸெப்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பிரச்சனை இது இப்படி பாவிக்க இயலான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தா தான் அப்ப எப்படி இதை டீல் பண்றேன்னு ஒரு கேள்விக்கு வரலாம். முதல் பிரச்சனை விளையாட்டா பாவிக்க இயலாது. யாருக்கும் இதுல எதுவும் டவுட் இருக்குதா? நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பெரிய பாதை வழியே பாவிக்க முடியாதுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இருக்குதா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. எரிய இயக்கமானது எரிய இயக்கமானது எரிய இயக்கமானது
கிடை நிலைக்குத்து. எரிய இயக்கமானது கிடை நிலைக்குத்து ஆகிய இரு இயக்கங்களின் விளையுளான இயக்கம் ஆகும். எரிய இயக்கமானது கிடை நிலைக்குத்து ஆகிய இரு இயக்கங்களின் விளையுளான இயக்கம் ஆகும். இரு இயக்கங்களின் விளையுளான இயக்கம் ஆகும். ரைட். ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், எரிய இயக்கத்தில் எரிய இயக்கத்தில் இயக்க பாதையானது இயக்க பாதையானது இயக்க பாதைன்னு போடாம இயக்க திசைன்னு போடுங்களா. எரிய இயக்கத்தில் இயக்க திசையானது எரிய இயக்கத்தில் இயக்க திசையானது ஒவ்வொரு கணமும் மாற்றமடைவதால் ஒவ்வொரு கணமும் மாற்றமடைவதால் எரிய பாதை வழியே எரிய பாதை வழியே நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்த முடியாது. நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்த முடியாது. சரியா? இப்ப நீங்க இந்த படத்தையும் இந்த வேகம் யாரு இந்த கோணம் யாருங்கிறதையும் எழுதி கொள்ள போறீங்க. நீங்க இந்த படத்தை பெருசா கீறவானா, சின்னனா கீறுங்க. ஏண்டா திருப்பி நான் இந்த படத்தை கீற போறேன். அந்த படத்தை நீங்க பெருசாக்குறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த படத்தை செய்யுங்க, சின்னனா கீறிக்கொள்ளுங்களா. சின்னனா கீறினா போதும். ஏன்னா அடுத்த படம் பெருசாக்குறி அதுல நாம நிறைய விஷயங்களை குறிச்சுக்கிட்டு பேச போறோம், குறிக்க போறோம். ரைட்? அப்ப சோட்டா கீறிக்கொள்ளுங்க இந்த படத்தை.
சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இந்த எரிய இயக்கத்துல நாம ஒரு பொருளை விங்கிற வேகத்தோட தீட்டாங்கிற கோணத்துல எறிஞ்சோம். சரி, இப்படி எரியக்குள்ள இந்த பொருள் இந்த எரிய பாதையில் இப்படியே இயங்கிட்டு உதாரணமா இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்க இருந்து உதாரணத்துக்கு இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இந்த நேரத்துல இந்த பொருளோட இயக்கத்தை நாம கொஞ்சம் நோட் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்க, நாம இங்க இருந்து எரிஞ்ச இந்த பொருள் இந்த பாதையில இப்படி இயங்கி கொண்டு வரக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டைம்ல இங்க இருந்து இந்த பொருள் இந்த இடத்துக்கு வந்திருக்குதா? இந்த நேரத்துல இந்த பொருளோட இயக்கத்தை நாம இரண்டு கூறுகளாக உடைச்சி யோசிக்க போறோம். இவர இயக்கத்தை நம்ம எப்படி யோசிக்க போறோம்னால் இரண்டு கூறுகளாக உடைச்சி யோசிக்க போறோம். அதாவது நாம என்ன சொன்னோம், எரிய பாதை வழியே நம்மளால நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பாவிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கணமும் எரிய பாதையில திசை மாறிக்கிட்டே இருக்குது. அதனால இந்த பொருள் இந்த மாதிரி இயங்கக்குள்ள உதாரணமா இந்த பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்குதுண்டா இதை நாம இப்படி உடைப்போம். இந்த பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்கக்குள்ள இது கிடையாக அடைந்த இடப்பெயர்ச்சி இவ்வளவு. இவர் இங்க இருந்து இங்க வந்திருக்கக்குள்ள இவர் நிலைக்குத்தாக அடைந்த இடப்பெயர்ச்சி இவ்வளவு. இப்படி சொல்லாமா இல்லையா? இங்க இருந்து இந்த பொருள் இங்க வந்திருக்கக்குள்ள இது கிடையா அடைந்த இடப்பெயர்ச்சி இந்த அரிக்குது, இந்த பொருள் நிலைக்குத்த அடைந்த இடப்பெயர்ச்சி இந்த அரிக்குது. அவ்வளவுதான். சோ இந்த பொருள் இங்க வரக்குள்ள இந்த பொருள் இந்த பாதையில இயங்கிட்டு வந்திருந்தாலும் இவர் இங்க இருந்து இங்க வந்திருக்காருண்டா இதை நாம எப்படி யோசிக்கலாம்? கிடையா இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, நிலைக்குத்தா இவ்வளவு தூரம் போயிருக்காரு, யோசிக்கலாமா இல்லையா? எனவே இந்த பொருளோட எரிய பாதை வழியேயான இந்த பொருளோட இயக்கத்தை கிடை நிலைக்குத்துண்டு நாம இரண்டு கூறுகளா உடைச்சி யோசிக்க போறோம். சரியான? இப்படி நாம எரிய இயக்கத்தை கிடை நிலைக்குத்துண்டு இரண்டு கூறா உடைச்சி யோசிக்க இயலுமா இருந்தால் நம்மளால இந்த எரிய இயக்கத்துக்கு நேர்கோட்டு சமன்பாடை பயன்படுத்த முடியும். ஏன்? நம்ம இந்த பாதை வழியை பாவிக்கல, கிடையாக நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பாவிப்போம், நிலைக்குத்தாக நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பாவிப்போம். எனவே எரிய இயக்கத்தை நம்ம கிடை நிலைக்குத்துண்டு ரெண்டு கூறுகளா உடைச்சி யோசிக்க போறோம். அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த பொருள் இங்கிருந்து இங்கேயோ 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 வரக்குள்ள கிடையான இடப்பெயர்ச்சி எவ்வளவு, நிலைக்குத்தான இடப்பெயர்ச்சி எவ்வளவுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, அந்த அடிப்படையில நல்லா பாருங்க, இந்த பொருளை நீங்க தீட்டாங்கிற கோணத்துல விங்கிற வேகத்துல எறிகிறீங்கண்டா நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த வேகத்தை கிடையாக பிரித்தால் அதாவது இந்த வேகத்திட கிடை கூறு என்னவாக இருக்கும்? இந்த எரிய இயக்கத்துல இந்த வேகத்திட கிடை கூறு என்னவாக இருக்கும்? எஸ், வெரி குட். என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், நம்ம காவிகள இரு செங்குத்து கூறுகள் படிச்சிருக்கிறோம். வேகம் v இந்த கோணம் தீட்டாண்டால் கிடையாக பிரிச்சமா இருந்தால் v கொஸ் தீட்டாண்டு வரும். இதே வேகத்தை நீங்க நிலைக்குத்தா பிரிச்சிங்கண்டா கோணத்தின் பக்கமாக பிரிச்சா கொஸ் வரும், எதிர்பக்கமாக பிரிச்சா சைன் தீட்டாண்டு வரும். எனவே v கொஸ் தீட்டா v சைன் தீட்டான்னு சொல்லலாம். அப்ப இந்த எரிய இயக்கத்துல கிடை வேகக்கூறு என்ன? v கொஸ் தீட்டா. நிலைக்குத்து வேகக்கூறு என்ன? v சைன் தீட்டா. இப்படி வேகத்தை கிடை நிலைக்குத்து இரண்டு கூறா பிரிச்சுட்டோம். சரியானே? இப்ப vh சொல்றேன் ஹொரிசோண்டல் வெலோசிட்டி, அதே மாதிரி இதை v சொல்றேன் வெர்டிக்கல் வெலோசிட்டி. சரியா? கிடை நிலைக்குத்து. ரைட்? ஓகே. இப்ப நீங்க யாராச்சும் ஒரு ஆள் நல்லா யோசித்து சொல்லுங்க பாப்போம், இந்த எரிய இயக்கத்துல இந்த பொருள் மேலுக்கு இப்படியே டிராவல் பண்ணிட்டு வரக்குள்ள இந்த வேகத்திட கிடைக்கூறுக்கும் என்ன நடக்கும்? அதாவது சாரி, இந்த வேகத்திட நிலைக்குத்து கூறு பருமனுக்கு என்ன நடக்கும்?
இந்த நிலைக்குத்து வேகம் மேலுக்கு போகக்குள்ள கூடுமா, குறையுமா, மாறாம இருக்குமா? எஸ். என்ன செய்யும்? இந்த நிலைக்குத்து வேகம் மேலுக்கு போகக்குள்ள குறைவடைஞ்சு கொண்டு போகும். சரி, ஏன் குறைவடைந்து கொண்டு போகுது? என்ன காரணம்? என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இவர் மேல் நோக்கி இப்படி போகும்போது, இவர் இப்படியே மேல் நோக்கி போகக்குள்ள இந்த பொருளுக்கு பூமி வழங்குற விசை mg இருக்கும். பூமி mg எனும் ஈர்ப்பு விசையை இந்த பொருள் மீது வழங்கி கொண்டிருக்க போகுது. எனவே பூமியில ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி தொழிற்படுவதென்றால், நல்லா யோசித்து பாருங்க, இந்த பொருளுக்கு நாம F சமன் ma சமன்பாடை கீழ் நோக்கி பாவிக்கிறோம்னால், இந்த பொருளுக்கு கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற விசை mg இருக்குது. திணிவு m ஆர்முடுகள் ஏண்டால் கீழ் நோக்கிய திசையிலான ஆர்முடுகள் என்ன? ஜீண்டு வரும். எனவே இந்த பொருள் மேல் நோக்கிய இயங்கும் போது கீழ் நோக்கிய திசையிலான ஆர்முடுகள் ஜி அமையுது. அதாவது கீழ் நோக்கிய ஆர்முடுகள் ஜி இருக்குதுண்டா நாம சொல்லலாம் மேல் நோக்கிய திசையில -g இருக்கும், கீழ் நோக்கிய திசையில +g இருக்கும். அப்படித்தானே? கீழ் நோக்கிய திசையில ஜினா மேல் நோக்கிய திசையில என்னன்னு சொல்லுவோம்? -g. எனவே இவர் மேல் நோக்கி போகும்போது ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி தொழிற்படுறதால இந்த பொருளுடைய நிலைக்குத்து வேகம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா படிப்படியாக குறைவடையும். எனவே இந்த இடத்துல இவர வேகம் v கொஸ்திட்டாண்டால் இங்கிருந்து இவர் இந்த இடத்துக்கு வரக்குள்ள இந்த நிலைக்குத்து வேகம் குறைஞ்சிருக்கும். இங்கிருந்து இங்க வரக்குள்ள இவர நிலைக்குத்து வேகம் இன்னும் குறைஞ்சிருக்கும். ஃபைனலா இவர் அதி உயர் புள்ளியை அடையக்குள்ள இவர நிலைக்குத்து வேகம் 0 மாறும். திருப்பி இவர் கீழுக்கு வரக்குள்ள பூமியில ஈர்ப்பு விசையால மறுபடியும் வேகம் கூட ஆரம்பிக்கும். இப்படியே கீழுக்கு வர வர வேகம் கூடிக்கொண்டு இப்படி வரும். அப்ப மேலுக்கு போகக்குள்ள நிலைக்குத்து வேகம் குறையும், கீழுக்கு வரக்குள்ள நிலைக்குத்து வேகம் கூடும். ஏண்டா மேல் நோக்கிய திசையில இவருக்கு என்ன அடிக்க போகுது? அமர்முடுகள் இருக்குது. அப்ப வேகம் குறைஞ்சு கொண்டு வரும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பொருளை நீங்க இப்படி எறிஞ்ச உடனே மேல் நோக்கி போக்குள்ள வேகம் குறைஞ்சு கொண்டு வந்திக்கு காரணம் என்ன? ஈர்ப்பு விசை. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கிடை வேகத்துக்கு என்ன நடக்கும்? இந்த கிடை வேகக்கூறுக்கு என்ன நடக்கும் இந்த எரிய பாதையில? எஸ், வெரி குட். என்ன நடக்கும்? இந்த கிடை வேகம் மாறாது. ஏன் கிடை வேகம் மாறாது? என்ன காரணம்? என்ன காரணம்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பொருளுக்கு வேகம் மாறணுமா இருந்தால் அந்த பொருளுக்கு அதுல இயக்க திசையில அல்லது இயக்கத்துக்கு எதிர் திசையில ஒரு விசை தொழிற்படணும். விசைந்து ஒன்று தொழிற்பட்டால்தான் ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் ஒன்று உருவாகும். விசை இருந்தால்தான், விளையுலா ஒரு விசை இருந்தால்தான் ஆர்முடுகள் அமர்முடுகள் உருவாக முடியும். ஆர்முடுகள் அமர்முடுகள் இருந்தால்தான் வேகம் மாற முடியும், இல்லையா? இப்ப யோசிங்க, இந்த பொருளை நீங்க இப்படி எறிஞ்ச உடனே நாம வழித்தடைய புறக்கணிச்சிட்டோம். அப்ப ஆரம்பத்துல நம்ம ஈர்ப்பு இயக்கம் படிக்கக்குள்ளேயே வழித்தடையை புறக்கணிச்சியா யோசிச்சுட்டு வரோம். சோ வழித்தடைய நம்ம புறக்கணிச்சிருந்தா இந்த பொருள் இப்படியே டிராவல் பண்ணக்குள்ள இந்த பொருளுக்கு விசையை கொடுக்க போறது யாரு மட்டும் அறிப்பார் என்றால் இந்த பூமி மட்டும்தான். பூமியை தவிர இந்த பொருளுக்கு விசையை கொடுக்க அங்க யாருமே இல்லை. நாம படிச்சிருக்கிறோம், ஒரு பொருளுக்கு நிலைக்குத்தாக விசை தொழிற்படக்குள்ள கிடையான விசை என்னன்னு கேட்டா 0 இருக்கும். ஒரு பொருளுக்கு கிடையாகத்தான் விசை தொழிற்படுவதென்றால் நிலைக்குத்தான விசை கூறி என்னன்னு கேட்டா நாம 0 சொல்லுவோம். இது எங்க படிச்சு நாம காவிகள இரு செங்குத்து கூறுகள் சம்பந்தமா படிப்பிக்கக்குள்ள இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேசையில ஒரு பொருள் ஒன்று நம்ம வைக்கிறோம்னால் அந்த பொருளுக்கு நீங்க இப்படி விசையை கொடுக்கக்குள்ள இப்படி விசையை கொடுக்கக்குள்ளன்னு சொல்லிடலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல விசையை கொடுக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும்,
ஒரு பொருளுக்கு நிலைக்குத்தாக விசை தொழிற்படுவதுண்டா கிடையாக தொழிற்படுற விசை பூச்சியம். ஒரு பொருளுக்கு கிடையாகத்தான் விசை தொழிற்படுவதுண்டா நிலைக்குத்தான விசை என்னன்னு கேட்டா பூச்சியம். அந்த அடிப்படையில இந்த பொருளுக்கு விசை நிலைக்குத்தாகத்தான் தொழிற்படுவதென்றால் நீங்க இவருக்கு F சமன் MA கிடையா பாவிக்கிறீங்கண்டா இந்த பொருளுக்கு கிடையாக யாருமே விசைய கொடுக்கல. எனவே கிடை விசை பூச்சியம். அதனால இந்த பொருளுக்கு கிடையான ஆர்முடுகள் பூச்சியம். கிடையான ஆர்முடுகள் பூச்சியம்டால் கிடையான வேக மாற்றம் பூச்சியம். ஆர்முடுகள் பூச்சியம்டா வேக மாற்றம் பூச்சியம். வேக மாற்றம் பூச்சியம்டா கிடை வேகம் மாறாது எனும் முடிவுக்கு வருவோம். எனவே இந்த எரிய இயக்கத்துல இந்த கிடை வேகம் இருக்குத்தானே, இந்த கிடை வேகத்துல பருமன் என்ன செய்யாதுண்டா மாறாது. அதாவது இந்த வேகம் தொடர்ந்து v cos θ எனும் பருமன்லேயே இருக்கும். இந்த பொருள் தரையை வந்து அடைகிற வரைக்கும் அவர கிடை வேகம் என்னதான் மாறாமலே இருக்கும். அது v cos θண்டா எல்லா இடத்திலையும் அதோட வேகம் v cos θவாகவே இருக்கும். விளங்குதா? அப்ப எரிய இயக்கத்துல ஏன் கிடை வேகம் மாறல, ஏன் நிலைக்குத்து வேகம் மாறுது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விடயம். யாருக்கும் இதுல டவுட்? நிலைக்குத்தா விசரிக்குது. அப்ப நிலைக்குத்து வேகம், நிலைக்குத்து ஆறுமுடுகள் இருக்கும், நிலைக்குத்தா வேகம் மாறும். கிடையாக விசை இல்லை, அப்ப கிடையாக ஆறுமுடுகள் பூச்சியம், அப்ப கிடையான வேகம் மாறாது. சரியான? இதுல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துக்குள்ள டவுட் இருந்தா முதல் கேளுங்க. சரியா? ரைட். இப்ப பாருங்க, கிடை வேகம் மாறாது அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நிலைக்குத்து வேகம் மாறும் அப்படின்னு இன்னும் ஒரு விடயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நமக்கு இன்னும் ஒரு கேள்வி வரும். ஏன் எரிய இயக்கம் சரியா இப்படி வளையுது, ஏன் இப்படி வளைஞ்சு போகுது, இந்த மாதிரி ஒரு வளைவு ஏன் உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்ப யோசிக்க போறோம். எரிய இயக்கத்துல ஏன் இப்படி வளையணும், அந்த வளைவு ஏன் இந்த மாதிரி உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நாம வருவோம். இப்ப முதலாவது நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, இந்த இடத்துல இருந்து இந்த பொருளை நீங்க எரியக்குள்ள இதுல எரியல் வேகம் v அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, இந்த பொருள் இந்த எரியப்பாதை வழியே போவக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து இங்க போவக்குள்ள இவர் இந்த எரியல் வேகமான v, இந்த எரியல் வேகமான இந்த v கூடுமா குறையுமா மாறாம இருக்குமா? இந்த இடத்தை வச்சு எரிஞ்ச வேகம் v தானே. இந்த vங்கிற வேகம் இந்த பொருளோட உண்மையான வேகம், இதெல்லாம் கிடைநிலைக்குத்து வேக கூறுகள். நாங்க இருக்கிற இந்த பொருளோட உண்மையா இயங்கிக் கொண்டிருக்கிற வேகம், இந்த வேகம் கூடுமா குறையுமா மாறாம இருக்குமா மேலுக்கு போகக்குள்ள? எஸ் எஸ். இதுக்கு முதல் கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்படியே படபடன்னு அந்த மெசேஜில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரியான விடைகளா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த கேள்விக்குள்ள பிழையான விடைகள் நிறைய வந்துட்டு, சரியான விடைகள் நிறைய இருக்குது இல்லைன்னு இல்லை, பிழையான விடைகளும் மிக்ஸ் ஆகி வந்து கொண்டிருக்குது. ஸோ பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமா கேட்டா பிள்ளையா சொல்றது என்ன, இப்ப இங்க இருந்து இப்படியே வரக்குள்ள இந்த பொருளோட வேகம் மாறுமா மாறாதா அப்படின்னு கேட்டேன். வேகத்துல பருமன் மாறுமா மாறாதான்னு கேட்டேன். உங்களுக்கு தான் தெரியும், நாம படிச்சிருக்கிறோம் காவிகளோட இரண்டு செங்குத்து கூறுகள். இப்ப எப்படி படிச்சோம், எஃப்ங்கிற ஒரு விசை எடுத்தா இந்த விசை கிடையோடு அமைக்கின்ற கோணம் தீட்டாண்டா இந்த விசையை நாம இரண்டு கூறுகளா பிரிப்போம். எப்படி பிரிப்போம்? எஃப் கோஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டான்னு படிச்சோம் இல்லையா? எஃப் கோஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டான்னு இரண்டு கூறுகளா பிரிக்கலாம்னு படிச்சிருக்கிறோம். இப்ப
இந்த விசையை நம்ம இரண்டு கூறா பிரிக்கிறோம், எஃப் காஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டா. திருப்பி நாம என்ன சொன்னோம்னா இந்த விசையை நம்ம இரண்டு கூறுகளா பிரிக்கலாமா இருந்தால் இந்த இரண்டு விசைகளோட விளையுள் தான் இந்த எஃப் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஒரு விசையை இரண்டு செங்குத்து கூறா பிரிக்க இயலுமா இருந்தால் அந்த இரண்டு விசைகள் அந்த இரண்டு செங்குத்து கூறுகளோட விளையுள் தான் அந்த விசை சொல்லி படிச்சோம். அதாவது எஃப் கொஸ் தீட்டாங்கிற விசைக்கும் எஃப் சைன் தீட்டாங்கிற விசைக்கும் நீங்க விளையுள் காண்பீங்களா இருந்தால் அந்த விளையுள் எஃப் தான் இருக்கும். அப்படித்தானே? எஃப் கொஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டாங்கிற இந்த ரெண்டு விசைகளுக்கும் நீங்க விளையுள் பார்ப்பீங்கன்னா அந்த விளையுள் எஃப் தான் இருக்கும். அப்படித்தானே? ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த கேள்வியை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். நல்லா பாருங்க, நான் இந்த பொருளோட இந்த தானத்தை ஏன் எடுத்துக்கொள்றேன். ஸோ ஏங்குற இடத்துல இந்த பொருளுக்கு கிடை வேகம் வி கொஸ் தீட்டா, நிலைக்குத்து வேகம் வி சைன் தீட்டா இல்லையா? எனவே வி கொஸ் தீட்டா வி சைன் தீட்டாங்கிற இந்த இரண்டு வேகங்களோட விளையுள் தான் இந்த வி ஆக இருக்கு. அப்படித்தானே? ஏங்குற இடத்துல இது ஏன் எடுத்துக்கொண்டா ஏங்குற இடத்துல கிடை வேகம் வி கொஸ் தீட்டா, நிலைக்குத்து வேகம் வி சைன் தீட்டாண்டா இந்த ரெண்டு வேகங்களோட விளையுள் தான் இந்த விங்கிற வேகம்னு நாம சொல்லலாம். அப்படித்தானே? ரைட். இப்ப பாருங்க, ஏயில இருந்து இவர் இங்க வாராரு, இதை நான் பீன்னு சொல்றேன்னு, இந்த இடத்தை நான் பீன்னு சொல்றேன், இதை நான் சீன்னு சொல்றேன், இதை நான் டீன்னு சொல்றேன், இதை நான் ஈன்னு சொல்றேன். ரைட். இப்ப பிக்கு வரணும். நல்லா பாருங்க, ஏயில இருந்து பிக்கு வரக்குள்ள இந்த பொருளோட கிடை வேகம் மாறல்ல, ஆனா நிலைக்குத்து வேகம் குறைஞ்சது புவியீர்ப்பு அமர்முடுகளால. எனவே ஏயிலிருந்து பிக்கு வரக்குள்ள இவர கிடை வேகம் மாறல்ல, அது வி கொஸ் தீட்டா தான். ஆனால் நிலைக்குத்து வேகம் இதே வி சைன் தீட்டாவாக இருக்கல்ல. நிலைக்குத்து வேகம் என்ன செஞ்சிட்டுன்னு பாத்தீங்கன்னா நிலைக்குத்து வேகம் குறைஞ்சிட்டு. அதனால இப்ப விளையுள் வேகம் உதாரணமா இப்படி வரும். இங்க விளையுள் வேகம் இப்படி இருந்தா இப்ப விளையுள் வேகம் இப்படி வரும். கிடை வேகம் மாறல, நிலைக்குத்து வேகம் குறைஞ்சிட்டு. யோசித்து பாருங்க, இப்ப இந்த வேகமும் சமனாரிக்குமா? இல்ல. ஏண்டா இந்த நீளமும் சமன் இல்லதானே. ஏன்னா இந்த நீளம் குறையக்குள்ள ஓட்டவா இந்த நீளமும் குறையும். அதே மாதிரி இந்த கோணமும் சமனாரிக்காது. இப்ப கோணமும் குறைஞ்சிருக்கும். இப்ப திருப்பி இப்ப சீக்கு வாங்கல, சீக்கு வரக்குள்ள நிலைக்குத்து வேகம் இன்னும் நல்லா குறைஞ்சிட்டு. இப்ப சீக்கு வர கிடை வேகம் மாறல, கிடை வேகம் வி கொஸ் தீட்டா தான். ஆனா நிலைக்குத்து வேகம் நல்லா குறைஞ்சிடும். இவ்வளவுதான் நிலைக்குத்து வேகம். அப்ப விளையுள் வேகம் எப்படி வரும்? விளையுள் வேகம் எப்படி வரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த நிலைக்குத்து வேகம் குறைய 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 விளையுள் வேகம் குறையும். அதே நேரத்தையில இந்த கோணம் என்ன செய்யுது? குறையும். கடைசியா டிக்கு வாரத்தை எடுத்தோம். டிக்கு வரக்குள்ள நிலைக்குத்து வேகம் என்ன? 0. அதனால டியில இருக்க போற ஒரே ஒரு வேகம் வி கொஸ் தீட்டா. அப்ப விளையுள் வேகம் என்னன்னு கேட்டா அது வி கொஸ் தீட்டாவா தான் இருக்கு. இப்ப கோணம் குறைஞ்சி 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 கடைசியா கிடையா வந்துட்டு. இப்ப யோசித்து பாருங்க, ஏன் இந்த எரிய பாதை இப்படி வளையுது என்று விளங்குதா? ஏண்டால் நிலைக்குத்து வேகம் குறையக்குள்ள விளையுளான வேகம் கிடையோட அமைக்கின்ற கோணம் குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. அதனால பாருங்க, இப்படி இருந்த நிலைக்குத்து வேகம் விளையுளான வேகம் படிப்படியா குறைஞ்சு குறைஞ்சு வருவது. இப்படி இப்படி குறைஞ்சு குறைஞ்சு வருவது. ஏன்னா நிலைக்குத்து வேகம் குறைய குறைய விளையுள் வேகமும் குறையும், அது கிடையோடு அமைக்கிற கோணமும் குறையுது. இப்ப ஃபைனலா அதி உயர் புள்ளியை அடைஞ்சிட்டு இப்ப திருப்பி இங்க இருந்து இங்க வருவது, டியில இருந்து ஈக்கு வருவது. வரக்குள்ள நடக்கும் நிலைக்குத்தா கீழ் நோக்கி ஒரு வேகம் வரும் இல்லையா? எனவே ஈக்கு வரக்குள்ள இந்த வேகம் மாறாது, வி கொஸ் தீட்டா. ஆனா ஈக்கு வரக்குள்ள நிலைக்குத்தா கீழ் நோக்கி வேகம் வர ஆரம்பிக்குது. அப்ப கீழ் நோக்கி ஒரு வேகம் வாரதால விளையுள் வேகம் இப்ப எப்படி வர ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி வரும். கடைசியா தரைய வந்து அடையிற எடுப்போமே, இதை வேண்டாம் நம்ம எஃப் எடுப்போமே.
தரை அடைவுக்குள்ள நடக்குது? கிடைவேகம் v cos θ. நீங்க சொல்லுங்க பாப்போம், தரைய அடையக்குள்ள நிலைக்குத்து வேகத்துல பருமன் என்ன அறிக்கும்? தரைய அடையக்குள்ள நிலைக்குத்து வேக கூறிட பருமன் என்ன அறிக்கும்? தரைய அடையக்குள்ள நிலைக்குத்து வேக கூறிட பருமன் என்ன? இது என்னன்னு கேட்கிறேன். எஸ், இங்க நிலைக்குத்து வேகம் என்ன? v sin θ. சோ தரைய மறுபடியும் வந்து அடையக்குள்ள நிலைக்குத்து வேகம் v sin θ தான். அதாவது நல்லா எழுதி பாருங்க, இங்க இருந்து நீங்க ஒரு v வேகத்துல ஒரு பொருளை எறிஞ்சா, நிலைக்குத்து இயக்கத்துல நாம படிச்சோம், v வேகத்துல நீங்க ஒரு பொருளை எறிஞ்சா அப்படியே போவக்குள்ள அமர் முடுக்கிட்டு போய் அதி உயர் புள்ளியை அடைஞ்சி திருப்பி ஆறு முடுகி கொண்டு அப்படியே வந்து தரையை அடையும். தரையை அடையக்குள்ள இருக்கிற வேகம் எறியப்பட்ட வேகத்துக்கு சமன் படிக்குமா இல்லையா? சோ அதே கேஸ் தான், இங்கிருந்து நிலைக்குத்து வேகம் அமர் முடிக்கிட்டு போகக்குள்ள குறையுது, திருப்பி கீழ் நோக்கி வரக்குள்ள ஆறு முடிக்கிட்டு வருவது கூடுது, ஃபைனலா தரை அடையக்குள்ள இதே நிலைக்குத்து வேகம் தான் வந்து சேரும். அப்ப தரையை அடையும் போது பாத்தீங்கன்னா கிடை வேகம் v cos θ தான் நிலைக்குத்து வேகம் v sin θவாக இருக்கும். எனவே நிலைக்குத்து வேகம் v sin θவா இருந்தா, v cos θ v sin θவா இருந்தா விளையுளான வேகம் இவ்வாறான அமைப்புல வந்து சேரும். எனவே v cos θ v sin θ வரைக்குள்ள இந்த கோணம் தீட்டாண்டா, மறுபடியும் இந்த கோணம் என்னையா மாறும்? தீட்டாவா மாறும். எனவே தரையை அடிக்கிற வேகம் என்னையா அடிக்கும்டா? அதே v ஆகத்தான் இருக்கும். அப்ப தரைய அடையக்குள்ள இவர் கொண்டிருக்கிற வேகத்துல பருமன் இந்த விக்கு எப்படி இருக்கும்? சமனாத்தான் இருக்கும். அதே நேரத்துல இந்த கோணம் தீட்டாண்டா, இந்த கோணம் தீட்டாவா தான் இருக்கும். விளங்குதா? இது தரையிலிருந்து எறியப்படக்குள்ள, இது தரையை வந்து அடையக்குள்ள. ரைட்? இவ்வளவுதான் இந்த எரிய இயக்கத்துல நடக்கிற நிகழ்வு. விளைநிக்கா எப்படி நடக்குது, என்ன நடக்குதுங்கிற விளைநிக்கா. ஒரு விஷயத்தை நீங்க எப்பயுமே கன்ஃபிடண்டா யோசிக்கணும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், அந்த விஷயத்தை நீங்க தெளிவா விளங்குங்க. தெளிவா விளங்கினாத்தான் நீங்க கன்ஃபிடண்டா ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். தெளிவா நீங்க விளங்கினாத்தான் எந்த கஷ்டமான கேள்வி, எவ்வளவு டீப்பான விஷயங்கள் வந்தாலும் உங்களால அதுக்கு ஐடியா எடுக்க முடியும். விளங்குதா? அப்ப டீப்பா ஒரு விஷயம், ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கேள்வி வந்தா கூட நீங்க ஐடியா எடுக்கணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு விஷயத்துல தெளிவு இருக்கணும். ரைட்? சோ இது தொடர்பான விடயங்கள்ல எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. ரைட்? அதே நேரத்தையில இந்த படத்தை, ரைட், இந்த விடயத்தை, இது எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. டவுட்ஸ் கேளுங்க அப்போ.
டவுட்டான எது விஷயங்கள் இருந்தா கேளுங்க. சரியா? கீழுக்கு எழுதிக் கொள்ளுங்க. கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. எறிய இயக்கத்தில், கீழுக்கு ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. எறிய இயக்கத்தில் எறிய இயக்கத்தில் நேர்கோட்டு இயக்கச் சமன்பாடை பயன்படுத்துவதற்காக, நேர்கோட்டு இயக்கச் சமன்பாடை பயன்படுத்துவதற்காக எறிய இயக்கம் இரு கூறுகளாக, எறிய இயக்கம் இரு கூறுகளாக பிராக்கெட்ல கிடை நிலைக்குத்து, பிராக்கெட்ல கிடை நிலைக்குத்து நோக்கப்படுகின்றது. இரு கூறுகளாக பிராக்கெட்ல கிடை நிலைக்குத்து நோக்கப்படுகின்றது. சரியா? அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட். வழித்தடை புறக்கணிக்கப்பட்ட நிலையில், வழித்தடை புறக்கணிக்கப்பட்ட நிலையில் எறிய இயக்கத்தின் கிடை வேகம் மாறாது.
எறிய இயக்கத்தின் கிடைவேகம் மாறாது. காரணம் காரணம் என்ன காரணம் சொல்லுவோம்? காரணம் கிடையாக எவ்விசையும் தொழிற்படவில்லை. கிடையாக எவ்விசையும் தொழிற்படவில்லை. சரியா? இங்கு நிலைக்குத்து வேகமானது இங்கு நிலைக்குத்து வேகமானது இங்கு நிலைக்குத்து வேகமானது தொடர்ச்சியாக மாற்றமடையும். தொடர்ச்சியாக மாற்றமடையும். காரணம் நிலைக்குத்தாக ஈர்ப்பு விசை தொழிற்படுவதனால் ஆகும். நிலைக்குத்தாக ஈர்ப்பு விசை தொழிற்படுவதனால் ஆகும். சரியா? ஓகே. இப்ப நாம இந்த எரிய இயக்கத்தை நேர்கோட்டு இயக்க சமன்பாடை கனெக்ட் பண்ணி யோசிக்க போறோம். சரியான? இந்த எரிய இயக்கத்துக்குள்ள நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை நம்ம கனெக்ட் பண்ண போறோம். சோ நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை நம்ம அப்ளை பண்ணக்குள்ள என்ன செய்வோம்? கிடையாக வேறையா யோசிப்போம், நிலைக்குத்தாக வேறையா யோசிக்க போறோம். உதாரணமா ஒரு பொருள் இங்கிருந்து இங்க வந்திருக்குது என்றால் கிடையாக இதிலிருந்து இதுவரை அது இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு யோசிப்போம். நிலைக்குத்தாக இதுவரையான இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு எடுப்போம். அப்ப இங்கிருந்து இங்க வந்திருக்கக்குள்ள கிடையாக இது அடைந்த இடப்பெயர்ச்சி இவ்வளவு, நிலைக்குத்தாக இது அடைந்த இடப்பெயர்ச்சி இவ்வளவு உண்டு. நாம் என்ன செய்வோம்? இரண்டு கூறா உடைச்சு யோசிப்போம். சரியான? எனிவே இப்ப நம்ம இந்த சமன்பாடுகள் நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை ஃபர்ஸ்ட்டுக்கு பயன்படுத்தி சில பொது சமன்பாடுகளை உருவாக்க போறோம். அதன் பிற்பாடு இதோட தொடர்புடையதான கேள்விகளை நாம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்விகளை நாம சமன்பாட்டின் அடிப்படையில எப்படி செய்யணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாம எப்படி ஈர்ப்பின் கீழான இயக்கத்துல எவ்வளவு கடினமான கேள்வியா இருந்தாலும் மனதால வெறும் 30 செகண்டுக்குள்ள எல்லாம் செய்ய முடியும்னு பார்த்தோமோ அந்த அடிப்படையில இந்த எரிய இயக்க கேள்விகளையும் நாம மனதால செய்யக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியான? ஸோ ஷார்ட் மெத்தட்டை நான் இந்த தியரியில கடைசி பகுதியா தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ராப்பரா சமன்பாடுகளை எழுதி எஸ்ஏ கேள்விகள் அமைப்புல பிராக்டிஸ் பண்ணுவோம். ஃபைனலி எம்சிக்யூக்காக நாம என்ன செய்வோம்? ஷார்ட்டா ஃபாஸ்டா எப்படி செய்யறது பார்ப்போம். சரியான? ரைட். இப்ப நாம ஒரு தலைப்பொண்டு போட்டுக்கொள்வோம். தலை போடுங்க. எரிய இயக்கத்திற்கு எரிய இயக்கத்திற்கு நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பயன்படுத்தல். எரிய இயக்கத்திற்கு நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பயன்படுத்தல்.
சரியா? ரைட். பெரிய இயக்கத்திற்கு நேர்கோட்டு இயக்க சமன்பாடை பயன்படுத்தல். பிராக்கெட்ல போடுங்க, வழித்தடையை புறக்கணிக்க. வழித்தடையை புறக்கணிக்கன்னு பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. ஸோ வழித்தடைனா என்னங்கிறது எல்லாமே நம்ம நினைஞ்சிடும் ஆல்ரெடி. ஈர்ப்பின் கீழான இயக்கத்துல பிராக்டிக்கலாவே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப பிராக்கெட்ல வழித்தடையை புறக்கணிக்கன்னு போட்டுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப கீழே எழுதிக் கொள்ளுங்க, அந்த தலைப்புக்கு கீழே எழுதிக் கொள்ளுங்க. எறிய கோணம் தீட்டாவுடன் எறிய கோணம் தீட்டாவுடன் எறிய கோணம் தீட்டாவுடன் V எனும் கதியில் ஒரு துணிக்கை எறியப்படுகின்றது. எறிய கோணம் தீட்டாவுடன் V எனும் கதியில் ஒரு துணிக்கை எறியப்படுகின்றது. சரியா? இப்ப அது கீழே ரைட், நீங்க இந்த படத்தை நோட் பண்ண போறீங்க. நோட் பண்ணிட்டு நீங்களாக ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. முதலாவது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இந்த படத்தை நோட் பண்ணணும். நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க முதலாவது கண்டுபிடிக்க போறீங்க, அதி உயர் உயரம் என்ன, அதாவது இந்த பொருள் அடைந்த மேக்சிமம் உயரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது இப்படி எறியறீங்க, இந்த எரிய பாதையில் இப்படி போகக்குள்ள மேக்சிமம் உயரம் எது, இது இல்லையா? இந்த மேக்சிமம் உயரம் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் மேக்சிமம் உயரத்துல ஒன்னும் சொல்லல, மேக்சிமம் உயரத்துல என்ன அதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றேன், இந்த படத்தை கீறுங்க, கீறி போட்டு நீங்களே செல்ஃபா ட்ரை பண்ணி பாருங்க. அதி உயர் உயரத்துக்கான கோவை என்ன வரும், இந்த உயரத்துக்கு சமன்பாடு என்ன வரும். உங்களோட சமன்பாடு கட்டாயம் வி தீட்டா ஜி, இது சார்பா தான் வரணும். என்னென்ன, விங்கிறது தீட்டாங்கிறது வேணும்னா புவியீர்ப்பு ஆர்முடுகள் தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. இந்த மூணும் சார்பாத்தான் உங்களோட விட வரணும். வேற டீன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கணிதத்தை அறிமுகப்படுத்திடக்கூடாது. கேள்வியில தரப்பட்ட தரவுகளை வச்சுதான் நீங்க யோசிக்கணும். அந்த அடிப்படையில சமன்பாடு கண்டுபிடிங்க. அப்போ விங்கிற கதியில தீட்டாங்கிற எரிய கோணத்துல ஒரு பொருள் எறியப்படுவது, மேக்சிமம் உயரத்துக்கான சமன்பாடை கண்டுபிடிங்க. செல்ஃபா ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே. எஸ். பாருங்க, தீட்டாங்கிற எறிய கோணத்துல விங்கிற கதியில நம்ம ஒரு பொருளை எறிகிறோம்னால் இந்த எரியல் வேகத்துல கிடைக்கூறு வி கொஸ் தீட்டா, நிலைக்குத்து கூறு வி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வி கொஸ் தீட்டா, வி சைன் தீட்டா அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த எரிய இயக்கத்துல இந்த பொருள் அப்படியே மேலுக்கு போகக்குள்ள அதி உயர் புள்ளியில இவர நிலைக்குத்து வேகம் பூஜ்ஜியமா இருக்கும். சோ உங்களுக்கு தெரியும், அதி உயர் புள்ளினாலே நிலைக்குத்து வேகம் பூஜ்ஜியம் தான். அது எரிய இயக்கம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொதுவாகவே அது உண்மைதான் இல்லையா? ஏன்னா இது பாருங்க, அதி உயர் உயரம்னு நாம சொல்றோம்னா என்ன மீனிங்? அதுக்கு மேல போகலன்னு அர்த்தம். அதுக்கு மேல போகலன்னா என்ன மீனிங்? அவ்வளவுக்கு தான் வேகம் வந்திருக்குது, அந்த இடத்த வேகம் பூஜ்ஜியமாவிட்டு அர்த்தம். வேகம் இருந்திருந்தா மேலுக்கு போயிருக்குமே. இப்ப அதி உயர் உயரத்துல நிலைக்குத்து வேகம் பூஜ்ஜியம் ஏன்னு சொல்றோம்டா, அதான் அந்த பொருள் அடைஞ்ச மேக்சிமம் உயரம் இல்லையா? அதுக்கு மேல அது போவல்ல. அதுக்கு மேல அது போவல்லண்டா அந்த இடத்துல அதுல வேகம் என்னையா இருந்திருக்கணும்? பூஜ்ஜியமா இருந்திருக்கணும். எனவே எப்பயுமே அதி உயர் உயரத்துல நிலைக்குத்து வேகம் பூஜ்ஜியம் தான். சரியானே? அந்த அடிப்படையில இங்க நிலைக்குத்து வேகம் பூஜ்ஜியம், ஆரம்பத்துல நிலைக்குத்து வேகம் வி சைன் தீட்டா. சரியா? எனவே நாம் என்ன செய்வோம்னால், இதை நாம ஏன் எடுப்போம், இதை வேணா பீன் எடுப்போம். ஏ பீன் எடுக்காம இப்படி எடுப்பேன், எக்ஸ் எடுப்போம். இதை நாம y எடுப்போம், இதை நாம z எடுப்போம். சோ நான் என்ன செய்யறேன்டா, எக்ஸில இருந்து y வரையான இயக்கத்துக்கு v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as சமன்பாட நிலைக்குத்தாக மேல் நோக்கி பாவிக்கிறேன். சோ இந்த சமன்பாட நிலைக்குத்தா நான் மேல் நோக்கி பாவிக்கிறேன். சரியா? பாவிச்சால் பாருங்க, எக்ஸில இருந்து y வரையான இயக்கம்டா எக்ஸ் தான் ஆரம்பம், y தான் இறுதி. எனவே ஆரம்ப நிலைக்குத்து வேகம் வி சைன் தீட்டா. ஆரம்ப நிலைக்குத்து வேகம் வி சைன் தீட்டா. அப்ப அதுல வர்க்கம் வையில, எக்ஸ்ல இருந்து வையில நிலைக்குத்து வேகம் என்ன? பூஜ்ஜியம். அப்ப வையில நிலைக்குத்து வேகம் பூஜ்ஜியம், அதாவது இறுதி வேகம் பூஜ்ஜியம். மேல் நோக்கி பாவிக்கிறோம். மேல் நோக்கி பாவிக்கிறோம்னா மேல் நோக்கிய திசையில என்னன்னு போடணும்? மைனஸ் ஜி. சரியா? இப்ப இந்த பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்குது. சரியா? சும்மா இடப்பெயர்ச்சி யோசிக்க போனீங்கன்னா, இங்க இருந்து இங்க வந்திருந்தா இடப்பெயர்ச்சி இப்படி வரும். சரியா? இங்க இருந்து இங்க வந்திருக்குதுண்டா சும்மா இடப்பெயர்ச்சி யோசித்தா இப்படி வரும். ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இங்க நாம சமன்பாட நிலைக்குத்தா யோசிக்கிறோம்டா இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகள், ஆரம்ப வேகம் எல்லா காவிக்கணியங்களும் நிலைக்குத்தா இருக்கணும். எனவே இங்கிருந்து இங்க வரக்குள்ள நிலைக்குத்தா அடைந்த இடப்பெயர்ச்சி என்னன்னு பார்த்தா இந்த மட்டத்திலிருந்து இந்த மட்டத்துக்கு வந்திருக்குது. சோ இந்த மட்டத்திலிருந்து இந்த மட்டத்துக்கு வந்திருக்குதுன்னா நிலைக்குத்தா அடைந்த இடப்பெயர்ச்சி மேல் நோக்கி கேபிட்டல் H. எனவே மைனஸ் ஜி இங்கால வந்தா பிளஸ் 2gh வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாண்டு வரும். சோ இதுல இருந்து கேபிட்டல் H சமன் வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2g வரும். சோ இதுதான் அதி உயர் உயரத்துக்கான சமன்பாடு. விளங்குதா? இதான் என்ன, இந்த பொருள் அடைந்த அதி உயர் உயரத்துக்கான சமன்பாடு. விலங்குல என்ன மீனிங் சொல்லி, இங்க இருந்து இங்க வந்திருந்தாலும் நீங்க இப்படி யோசிக்கிறல்ல, இதான் இடப்பெயர்ச்சின்னு சொல்லி. எஸ், இதான் உண்மையா இடப்பெயர்ச்சி. ஆரம்பத்தானம், இது இறுதித்தானம். நாம சொல்றது நிலைக்குத்து பாதை வழியான இடப்பெயர்ச்சி. அதாவது தரையில கிடந்த பொருள் இப்ப எங்க கிடக்குன்னு கேட்டா H உயரத்துல நான் சொல்லுவோம். அப்ப தரையில இருந்து நிலைக்குத்தானை வர்ற உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் H. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி கேபிட்டல் Hன்னு போடணும். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது இரண்டாவது, அதி உயர் புள்ளியை அடைய எடுத்த நேரம். இதை நானே செய்யறேன் பாருங்க. அதி உயர் புள்ளியை அடைய எடுத்த நேரம் எப்படி வரும்? எக்ஸ்ல இருந்து வைக்கு போறதா அதி உயர் புள்ளி இல்லையா? எக்ஸ் டு ஒய்.
எனவே v சமன் u பிளஸ் ஏடிங்கிற சமன்பாடை நிலைக்குத்தா மேல் நோக்கி பாவிப்போம். பாவிச்சா எக்ஸ்ல இருந்து வைக்கு போகுதுன்னா வையில இறுதி வேகம் என்ன, நிலைக்குத்து வேகம் என்ன, 0. எக்ஸ்ல நிலைக்குத்து வேகம் என்ன, v சைன் தீட்டா. மேல் நோக்கி பாவிக்கிறோம்டா என்ன வரும், மைனஸ் ஜி வரும் இன்டு டி. அப்ப வையில நிலைக்குத்து வேகம் 0, ஆரம்ப நிலைக்குத்து வேகம் v sin தீட்டா, மேல் நோக்கி பாவிக்கிற மைனஸ் ஜி இன்டு டி. மைனஸ் ஜி இங்கால வந்தா பிளஸ் ஜி டி, இதுதான் v sin தீட்டா. அப்ப டி சமன் என்ன வரும், v sin தீட்டாவின் கீழ் ஜி என்று வரும் இல்லையா. இதுதான் ஆதி உயர் புள்ளியை அடைய எடுத்த நேரம். விளங்குதா? டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதுல இருந்து இதுவரையான இயக்கத்துக்கு நம்ம நிலைக்குத்து சமன்பாடை வச்சு நேரத்தையும் என்ன நிலைக்குத்து உயரத்தையும் நாம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ரைட். இப்ப மூணாவது விஷயம், மூணாவதா முழு இயக்கத்திற்கு அடுத்த நேரத்தை யோசிக்கிறது. முழு இயக்கத்திற்கான நேரம், அதாவது இங்கிருந்து எறியப்பட்ட பொருள் இப்படியே போய் தரையை அடைகிறது. இந்த முழு இயக்கத்துக்கு அடுத்த டைம் என்ன, இதை கண்டுபிடிப்போம். சரியா? ஃபர்ஸ்டுக்கு நான் சமன்பாடு வச்சு கண்டுபிடிக்கிறேன். அப்ப பாருங்க, இங்க இருந்து எறியப்பட்ட பொருள் இப்படியே போய் இப்படியே வருவதுண்டா, எக்ஸ்ல இருந்து ஜெட் வரையான இயக்கம், எக்ஸ்ல இருந்து ஜெட் வரையான இயக்கம். இந்த முழு இயக்கத்திற்கான நேரத்தை நாம் எப்படின்னு சொல்லலாம், பரப்பு நேரம் சொல்லலாம். பரப்பு நேரம், அப்படித்தானே? பரப்பு நேரம். சோ இந்த முழு இயக்கத்துக்கான நேரத்தை நாம கண்டுபிடிக்க போறோம். நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த முழு இயக்கத்தின் போது நிலைக்குத்தாக அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? முழு இயக்கத்தின் போது நிலைக்குத்த அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? எஸ், வெரி குட், வெரி குட். என்ன? 0. ஏன் 0? தரையிலிருந்து எறியறீங்க, திருப்பியும் தரையிலான போய் கிடக்குது. தரையிலிருந்து தரையில தான் கிடக்குது, அதே மட்டத்தில் அரிக்குதுண்டா நிலைக்குத்தா மேலுக்கும் போவல்ல, நிலைக்குத்தா கீழுக்கும் போவல்ல, இதே மட்டத்தில் இருக்குது. அப்ப இங்க இருந்து இங்க வந்திருக்குதுண்டா கிடையா போயிருக்குத்தான், ஆனா தரையிலான கிடக்குது. இதுவும் தரை, இங்கேயும் தரை. எனவே நிலைக்குத்த அடைந்த இடப்பெயர்ச்சி 0. விளங்குதா? கிடையா இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், அடைஞ்சிருக்குது. இங்க இருந்து இங்க வந்திருக்குது, கிடையா இடப்பெயர்ச்சி இருக்குது. நிலைக்குத்தான இடப்பெயர்ச்சி நம்ம 0 சொல்றோம். எனவே பாருங்க, முழு இயக்கத்துக்கு நான் எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ங்கிற சமன்பாடை பாவிக்கிறேன். பாவிச்சா நிலைக்குத்தா பாவிக்கிறேன், நிலைக்குத்தா மேல் நோக்கி பாவிக்கிறேன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சமன்பாடு எப்படி ஒரே திசையில பாவிக்கிறது. எனவே நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 0, நிலைக்குத்தா பாவிக்கிறோம். அப்ப ஆரம்ப நிலைக்குத்து வேகம் என்ன, v sin தீட்டா இன்டு டி. மேல் நோக்கி பாவிக்கிறோம், அப்ப மைனஸ் ஜி இன்டு டி வர்க்கம். சோ மைனஸ் ஜி இங்கால வந்தா பிளஸ் ஜி டி வர்க்கம், இதான் v sin தீட்டா இன்டு டி. சோ ஒரு டீயும் இங்க ஒரு டீயும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா டி சமன் என்ன வரும், இந்த ரெண்டு இங்கால வந்தா 2v sin தீட்டாவின் கீழ் ஜி வரும். சோ முழு இயக்கத்துக்கு எடுத்த நேரம் 2v sin தீட்டாவின் கீழ் ஜி வரும். அதாவது பாத்தீங்கன்னா அதி உயர் புள்ளி அடைய எடுத்த நேரம் என்ன, v sin தீட்டாவின் கீழ் ஜி. அதாவது இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுத்த நேரம் v sin தீட்டாவின் கீழ் ஜி. இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுத்த நேரம் 2v sin தீட்டாவின் கீழ் ஜி. அப்ப இங்க இருந்து இங்க போக எடுத்த நேரமும் இங்க இருந்து இங்க போக எடுத்த நேரமும் என்ன, சமன். விளங்குதா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி? ரைட். ஓகே, கடைசியா நாம இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம். அதாவது நான்காவது, இங்க எழுதுறேன், கிடை வீச்சு. கடைசியானதை கண்டுபிடிப்போம், கிடை வீச்சு. கிடை வீச்சுண்டா என்னண்டா, இந்த முழு இயக்கத்தின் போது அடைந்த கிடை இடப்பெயர்ச்சி.
இந்த கிடை வீச்சை நாம கண்டுபிடிப்போம். மேக்சிமம் கிடை இடப்பெயர்ச்சியை நாம கண்டுபிடிப்போம். நல்லா பாருங்க, இந்த பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்குது அப்படித்தானே. இப்ப நாம கிடையாக அடைந்த இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்க போறோம். நான் கிடையாக அடைந்த இடப்பெயர்ச்சியை ஆர் என்று சொல்றேன். கிடையா அடைந்த இடப்பெயர்ச்சியை நான் ஆர் என்று சொல்றேன். இந்த ஆரை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடையாக அடைந்த இடப்பெயர்ச்சின்னா நாம சமன்பாட கிடையாக பாவிப்போம். சமன்பாட கிடையா பாவிப்போம். நல்லா பாருங்க, சமன்பாடு எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் ஏதாச்சும் ஒரு சமன்பாடை நாம கிடையா பாவிக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இடப்பெயர்ச்சி கிடையா இருக்குதா, ஆரம்ப வேகமும் கிடை, ஆர்முடுகளும் கிடை, எல்லா காவிக்கணியங்களும் கிடையாத்தான் அடிக்கணும் இல்லையா. எனவே எக்ஸ்ல இருந்து ஜெட்டுக்கு போயிருக்குதுண்டா கிடை இடப்பெயர்ச்சி ஆர். ஆரம்ப கிடை வேகம் என்ன வரும்? ஆரம்ப கிடை வேகம் என்ன? வி கொஸ் தீட்டா. அப்ப ஆரம்ப கிடை வேகம் வி கொஸ் தீட்டா இன்டு நேரம். நேரம் என்ன? முழு இயக்கத்துக்கு அடுத்த நேரம். இங்கிருந்து இங்க போகும்போது அடைந்த கிடை இடப்பெயர்ச்சியை காணப்போறோம். கிடை இடப்பெயர்ச்சி ஆர், கிடை வேகம் வி கொஸ் தீட்டா. இந்த முழு இயக்கத்துக்கு அடுத்த நேரம் என்ன? அடிக்குது 2v sin தீட்டாவின் கீழ் ஜி என்று வரும். பிளஸ் நல்லா பாருங்க, கிடை ஆர்முடுகள் என்னன்னு படிச்சு நாம பூச்சியம் இல்லையா. எனவே ஆர்முடுகள் பூச்சியம் தான், இந்த ஒட்டுமொத்த கோவையுமே பூச்சியம் தான். எனவே நல்லா பாருங்க, நீங்க கிடை இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். கிடை வேகத்தை நேரத்தால பெருக்கி விட்டா சரி. ஏண்டா கிடை இயக்கத்தை பொறுத்த வரையில அது மாறா வேகத்துக்குரிய இயக்கம். கிடை வேகம் மாறா நான் படிச்சிருக்கேன். நாம படிச்சிருக்கிற மாறா வேகமா இருந்தா இடப்பெயர்ச்சியை காண்பதற்கு என்ன செய்யணும்? அந்த மாறா வேகத்தை நேரத்தால பெருக்கி விட்டா டிரெக்டா விட வரும். அப்படித்தானே. மாறா வேகமா இருந்தா மாறா வேகத்தை நேரத்தால பெருக்கினா என்ன வரும்? இடப்பெயர்ச்சி வரும். ஆர்முடுகள் இயக்கத்துக்குத்தான் நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள் எல்லாம் போட்டு கஷ்டப்படுற. மாறா வேகமா இருந்தா சும்மா போட்டா சரி, வேகத்தை நேரத்தால் பெருக்கினா இடப்பெயர்ச்சி வரும். அப்ப கிடை இயக்கத்தை பொறுத்த வரையில கிடை வேகம் மாறாது. அப்ப அந்த வேகத்தை அந்த நேரத்தால பெருக்குவோம். அந்த அடிப்படையில கிடை இடப்பெயர்ச்சி என்ன வரும் பாத்தீங்கன்னா, வி கொஸ் தீட்டா கிடை வேகம், முழு இயக்கத்துக்கு அடுத்த நேரம் 2v sin தீட்டாவின் ஜி. எனவே 2 அல்லது v இன்டு வி, வி வர்க்கம் 2 sin தீட்டா கொஸ் தீட்டா கீழுக்கு ஜி வரும். வருமா இல்லையா? வி கொஸ் தீட்டா கிடை வேகம், நேரம் 2v sin தீட்டாவின் ஜி. கிடை வேகம் தர நேரம் எப்படி வரும்? இப்ப கவனிங்க, கடைசியா ஒரு விஷயம். கிடை வீச்சு சமன் வி வர்க்கம் நாம பேசிக் பிசிக்ஸ்ல படிச்சிருக்கிறோம். சில பேசிக் சில பிசிக்ஸுக்கு தேவையான சில மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி படிச்சிருந்தோம். அங்க நான் சொல்றதுக்கு முறை விட அனுப்புறீங்க இல்லையா, ரைட்? அங்க நான் 2 sin தீட்டா இன்டு கொஸ் தீட்டா யாரு அப்படின்னு சொல்லி இருந்தேன். என்று சொன்ன நாமே எஸ், அதாவது sin 2 தீட்டா என்னத்துக்கு சமன் 2 sin தீட்டா இன்டு கொஸ் தீட்டான்னு ஒரு தொடர்பை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருந்தேன் இல்லையா. அந்த அடிப்படையில நல்லா பாருங்க, இங்க 2 sin தீட்டா இன்டு கொஸ் தீட்டான்னு இருக்குதானே. அதனால இதை நீங்க sin 2 தீட்டான்னு எழுதலாம், கீழுக்கு ஜி. எனவே ஆர் சமன் வி வர்க்கம் sin 2 தீட்டாவின் ஜி தான் கிடை வீச்சுக்கான சமன்பாடு. சோ இது கிடை வீச்சுக்கான சமன்பாடு, இது அதி உயர் புள்ளி அடைய எடுத்த சமன்பாடு, இது அதி உயர் உயரத்துக்கான சமன்பாடு, இது முழு இயக்கத்துக்கான சமன்பாடு. இந்த சமன்பாடுகள் எல்லாம் நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னு நான் சொல்லல, வச்சிருந்தா நெல்லம்னு சொல்றேன். சரியான ரைட்? அப்ப அந்த அடிப்படையில இந்த சமன்பாடுகள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இருந்தாலும் நாம இதுக்கு பிறகு கல்குலேஷன் கேள்விகள் செய்ய போறோம். அந்த கேள்விகள் செய்யக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன்டா, உங்களுக்கு இந்த சமன்பாடுகள்ல இருந்து டிரெக்டா விடை எடுக்கிற மாதிரி சொல்ல போறதில்லை. நம்ம எல்லா கேள்விகளையும் நேர்கோட்டு இயக்க சமன்பாட்டில ஆரம்பத்திலிருந்து செஞ்சு வருவோம். சரியான
பிறகு நாம சோட்டா எப்படி செய்யறது, சமன்பாடு ஞாபகம் இல்லாட்டி கூட எப்படி சோட்டா செய்யலாங்கிறதுலாம் என்ன செய்வோம், நம்ம அதுக்கு பிறகு பேசுவோம். சரியானே? வந்த அடிப்படையில இவ்வளவு பகுதியை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுல தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த கிளாஸ்ல நாம கல்குலேஷன் பாட்டை பார்ப்போம். ரைட்? ஓகே, நோட் பண்ணிட்டு நீங்க போகலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுக்கு டவுட் அடிக்கிற விஷயங்களை நான் வந்துட்டு நாளைய கிளாஸ்ல வந்துட்டு இன்ஷால்லா விளங்கப்படுத்துறேன். நம்ம கல்குலேஷன் கேள்விகள் செய்யக்குள்ள இன்ஷால்லா உங்களுக்கு இன்னும் தெளிவாகும்.